காலை வணக்கம். ஜனநாயகம் என்றால் என்ன? ஜனநாயகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நேற்று ஒரு புரட்சி, ஜனநாயக புரட்சி நடந்தது. அதனுடைய விளைவுகள் நல்லா இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சி என்னென்னா, ஆதி காலத்தில் சோழர்கள்கிட்ட இந்த கடற்படையின் சக்தியின் விளைவாக அவங்க கிழக்கு ஆசியா முழுவதுமாக வெற்றி கொண்டாங்க. அவங்க அமெரிக்காவினுடைய கிழக்கு பகுதி வரைக்கும் போனாங்க, மேற்கு இந்திய தீவுகளெல்லாம் அடைஞ்சாங்க. ஆனால் அவர்களுக்கு அப்போ அதை புதிய கண்டம் என்ற தகவல் அவங்களுக்கு கிடையாது. அவங்க எங்கெல்லாம் போய் வெற்றி கண்டார்களோ அங்கெல்லாம் அந்த அரசர்களுடைய உறவினர்களே அதே அரசர்களை நியமித்து அவர்களே தொடர்ந்து ஆள வச்சு நம்ம கொடியை மாத்திரம் நட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்ட ஜனநாயக ஆலோசனை என்னவென்றால், உள்ளூர் நிர்வாகங்களுக்கு மக்களை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து நிர்வாகத்தை நடத்துமாறு ஆலோசனை சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம், இந்த வடநாட்டில் சந்திரகுப்த மௌரியா அவருடைய ஆட்சியை ஆரம்பித்த உடனே அவருடைய ஆத்மகுரு கௌடில்யா என்கிற சாணக்கிய வேதங்களின் சாராசவில் எடுத்துட்டு அதுக்கு ஒரு தொகுப்பாக ஒரு புத்தகம் போட்டார். அதுதான் அர்த்த சாஸ்திரம். அதன் மூலமாக எப்படிலாம் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், உள்ளூர் நிர்வாகத்துக்குன்ற தகவல்களை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எல்லாத்தையும் முறைப்படி சொல்லிது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈராயனா மகாயனா என்ற புத்த நூல்கள் ஜனநாயகத்தினுடைய எப்படி தேர்ந்தெடுக்க, எப்படி தேர்தல் நடத்தப்படும் என்றது தெளிவாக சொல்லப்படும். பேஷ்வாஸ் நியமிக்கப்பட்ட இந்த சிவாஜியால் நியமிக்கப்பட்ட சிவாஜி சாம்ராஜ் நியமிக்கப்பட்டவர்கள் ஆங்காங்கே மாநில குருநில கவர்னர்களாக செயல்பட்டாங்க. பாதுஷாக முஸ்லீம் ஆட்சி இருந்தது. ஷேன்ஷா கீழே சுல்தான்களை போட்டு கீழமை இதை ஆட்சி செய்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆரம்ப கால நிலையில் ஆட்சிக்கு உள்ளே வந்தாங்க. பிளாட்டல் ஆஃப் பிளாஸி, பிளாட்டல் ஆஃப் பக்சரில் மூலமாக அவங்க கிடைச்ச நிலத்தை அங்கே இருக்கிற ஆளுங்களை வச்சு அது வரி மாத்திரம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1857 நடந்த முதல் புரட்சி சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் நேரடியாக ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ மன்னருடைய பிரதிநிதி வைஸ்ராய் இந்த நாட்டில் தலைவராக இருந்தாங்க. அப்போ ஜனநாயகத்துக்காக பல்வேறு சட்டங்கள் அவ்வப்போது இயற்றப்பட்டது. 1909, 1919, 1927, 1935 இப்படி பல்வேறு சட்டங்களில் ஜனநாயக அமைப்புகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கெல்லாம். 1935 டூயல் கேமரா சிஸ்டம் எலெக்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்ச பிறகு அரசியல் நிர்ணய சட்டத்தை தயாரிப்பதற்கு நாம் 4 வருடத்துக்கு மேல் எடுத்துக்கொண்டோம். பிறகு முதல் தேர்தல் 1952 நடந்தது. மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்த இந்தியா மாகாணங்கள் தேர்தலை சந்தித்தன. அதில் கேரளாவும் நம்ம வெஸ்ட் பெங்காலும் கம்யூனிஸ்டுகளாக தவிர மற்ற எல்லா இடங்களும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் போதிய அளவு மெஜாரிட்டி கிடைக்கல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ராஜாஜியை முதலமைச்சராக்கிட்டு இதர சின்ன சின்ன கட்சிகளோடு கூட்டணி வச்சு ஆட்சிகள் செய்தார்கள். அவருக்கு அப்புறம் பக்தவச்சலம் ஆட்சிக்கு வந்தார். ஏன்னா ராஜாஜி குலத்தொழில் செய்யணும்னாரு. அதை எதிர்த்து போராடினவுடனே பக்தவச்சலம் முதலமைச்சர். அவர் காலத்தில் இந்திய மாநிலம் வட மாநிலம் திணிப்பதாக சொல்லி இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றது. அப்புறம் அதனுடைய விளைவாக பக்தவச்சலம் தன்னுடைய பதவியை இழந்தார். இடையில் காமராஜரை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செஞ்சார் பல ஆண்டுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா தன்னுடைய பேச்சாற்றலால், தன்னுடைய அறிவுத்திறமையால் இளம் மக்கள்கள் படித்தவர்களெல்லாம் ஈர்த்து 1967 தேர்தலை கைப்பற்றினார். அவர் ஒரு 1.5 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் கருணாநிதி வந்தார். அவர் பல ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஏற்பட்ட சில ஈகோ பிரச்சனைகளால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதாவது படித்தவர்கள் படிக்காதவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற நிலைக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக எல்லா தரப்பினருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு எம்ஜிஆர். அவர் உயிர்காலம் வரைக்கும் அதிமுக தான் அந்த ஆட்சி செஞ்சது. அதுக்கப்புறம் சின்ன தகராறெல்லாம் வந்தது. அப்புறம் என்னென்னவோ நடந்தது, முடிஞ்சிடுச்சு. இந்த தேர்தலெலாம் இப்படி நடந்து முடிஞ்சிடுச்சா? இப்போது இந்த 1952 ஏற்பட்ட நிலைமை இப்போது வந்திருக்கு. இதுக்கு என்ன செய்ய போகிறாங்க? ஜனநாயக முறைப்படி கவர்னர் பெரும்பான்மை பெற்ற கட்சியோ கூட்டணிகளோ இல்லைன்னா இவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, அதிகமாக இடங்களை பிடித்த கட்சியை ஆட்சி அமைக்க கூப்பிடுவார். அதுக்கப்புறம் கவர்னர் அவர் கொடுக்குற மந்திரிகளை நியமித்து அதுக்கப்புறம் அவர் சட்டசபையை கூட்டுவாங்க. சட்டசபையை கூட்டும்போது இந்த அப்பாவே தோத்துட்டார் தேர்தலில். அதனால் அவருக்கு அந்த புதுசாக தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும். தற்காலிக சபாநாயகரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ரொம்ப ஆண்டு காலம் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கும், இல்லை மூத்த எம்எல்ஏ யாரோ அவரை தான் சபாநாயகராக போட்டு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பதவி பிரமாணம் செய்து வச்சாங்களா. அதுக்கப்புறம் முறையான சபாநாயகரை தேர்ந்தெடுத்து எதிர்கட்சி தலைவரோ ஆளுங்கட்சி தலைவர்களோ கையில் 2 பேரையும் கூப்பிட்டு போய் அந்த சீட்டில் உட்கார வைப்பாங்க. இதுதான் நடந்தது. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இது ஒரு என்னதுன்னா ஒரு பெரிய புரட்சி, ஜனநாயக புரட்சி. பணம், அதிகாரம், அடியாட்களுடைய உதவியோடு தங்களை பெரிய ஆளாக காட்டிக்கொள்கிறவர்களுக்காக அவங்களுக்கே சீட்டு கொடுத்து அவங்களே ஜெயிக்க வச்சு அதை வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அடாவடி அரசு, திணிக்கப்பட்ட அரசியல் தமிழகத்திலிருந்து அது விலக்கப்பட்டு இது புதுமையான ஒரு மக்கள் புரட்சி, பெண்கள் இளைஞர்கள் புரட்சியால் இப்படி ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வழி இருக்கிறது. இது இப்போ அதிமுக நினச்சா வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் திறமையான அரசியல்வாதியாக இருந்தால் சில வேலைகளை செஞ்சு திமுகவை 2ஆக உடைக்கலாம், அதிமுக ஒரு பகுதியை உடைக்கலாம், காட்சியை நிரந்தரமாக பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, எல்லாமே நீங்கள் பணம் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு எல்லா பகுதி மக்களுக்கும் சீட்டு கொடுத்து அவங்களுக்கு வெற்றியை நீங்கள் கொடுத்தீங்கள்ல. போன திமுக ஆட்சியில் ஒரு அநியாய நீதித்துறையில் நடந்தது. திமுகவில் இருக்கிற வழக்கறிஞர் அணியில் இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களையும் அரசாங்க வக்கீல்களாக வச்சு என்னென்னவோ பண்ணாங்க. இவங்களே ஆஜராவாங்க, அவங்கள நோ அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அள்ளி பணம் கொட்டினாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு சும்மா கண் துடைப்புக்காக கால்பார் பண்ணுறது. அது பார்த்தா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு குழுவை அமைச்சு எல்லா ஆரம்பத்து இப்போ ஏன்னா நான் இப்போ நாளைக்கு கோர்ட்டு 7ஆம் தேதி 8ஆம் தேதி உட்காருதுன்னா அரசாங்க வக்கீல் அட்வொகேட் ஜெனரலாக ராஜினாமா பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஆளுங்களை அப்படி தான் நடந்தது, பல நேரங்களில் நடந்தது. அப்புறம் அந்த தேர்வு முறையாக, திறமையாக, நன்றாக குறிப்பிட்ட சப்ஜெக்டில் வாதாடி தன்னுடைய திறமையை காட்டி இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்போ தான் ஒரு ஆர்வம் வரும் இளைஞர்கள். இந்த பூத் ஏஜென்ட்டு, கக்கூசு பக்கெட்டில் தண்ணி ஊற்றுனவன், தூங்கினவனெல்லாம் எழுப்பி அரசாங்க வக்கீல் ஆக்கினதெல்லாம் நடந்திருக்கு இந்த ஆட்சிக்கு முதல் ஆட்சியிலேருந்து இந்த ஆட்சியில் அப்படி நடந்துன்னு வெவ்வேன்னு சொல்கிறது. நீதிபதிகளுடைய ஆதிக்கம் கூட இதில் இருந்தது. அவங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்க இந்த மாதிரி அவங்க உறவினர்களை, அவங்க வாரிசுகளை அரசாங்க வக்கீல் ஆக்குவதற்கு அந்த துறையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. மிச்சம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு உயர்ந்த ஆட்சிமை அதிகாரிகள், இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்களில் ஆலோசனைகளை பொறுமையாக கேளுங்க. மேற்கொண்டு என்னென்ன செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது இவர் ஸ்டாலின் பேர் ஜோசப் ஸ்டாலின் தான் அவர் முழுமையான பேர். உங்கள் பேர் ஜோசப் விஜய். ஆக மொத்தம் அந்த எண்ணங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் அந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுங்க. மிகவும் அதுக்கு ராயல் சருட்டு.
நிறைய இடங்களில் வந்து நாங்கள் எதிர்பார்த்தவர்கள்லாம் தோற்றார்கள். அது மிகவும் மனநிறைவை தருகிறது. அதற்கான காரணம் நீங்கள் தான். என்ன சொல்கிறது, ஒரு தெய்வ புரட்சி செய்திருக்கீங்க. உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ தான். கிருஷ்ணமூர்த்தி. காலை வணக்கம். நன்றி.